தன்னை சந்திக்கவில்லை என குறைப்பட்ட நாகவிகாரை விகாராதிபதி இன்று நேரில் சந்தித்து காலில் விழுந்து ஆசை பெற்ற ஜனாதிபதி. போரால் பாதிக்கப்பட்ட வீடுகளின்றி தவிக்கும் 2500 குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் விசேட வேலைத்திட்டம் இன்று ஆரம்பம். திருவண்ணாமலை சிறைச்சாலைக்கு சென்ற விமல் வீரவன்ச. யாழில் ஜனாதிபதியின் வேக வைக்கும் செயல் வெளியான காணொளி. பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை எதிர்வரும் 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பு. காணிகளை விட்டு வெளியேறுமாறு 62 காணி உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்திய புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம் களத்தில் இறங்கிய ரவிகரன். இலங்கையில் அமெரிக்க தூதுவராக பணியாற்றியது பெருமை, இன்றுடன் விடைபெறுகிறார் ஜூலி சங். எத்தடை வரையினும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து இலக்கை நோக்கி பயணிப்போம், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நைனாதீவுக்கு சென்று நாகவிகாரை விகாராதிபதியை சந்தித்து ஆசிகளை பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதி தன்னிடம் நேரில் வரவில்லை என அண்மையில் நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதி அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார். அதேவேளை தையிட்டி விகாரை பொறுப்பை தன்னிடம் தந்தால் விகாரை அமைந்துள்ள சுமார் 1.2 ஏக்கர் தனியார் காணிகளுக்கு மாற்றீடாக தையிட்டி விகாரைக்கு சொந்தமான காணிகளில் மாற்று காணிகளை வழங்கி தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தயார் என அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததுடன் தையிட்டி பகுதிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களை நேரில் சந்தித்தும் நைனாதீவு விகாராதிபதி கருத்துக்களை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் நாடு முழுவதும் 31,218 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் தேசிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் போரால் பாதிக்கப்பட்டு வீடுகள் இன்றி தவிக்கும் 2,500 குடும்பங்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்கும் விசேட வேலை திட்டம் இன்று உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலை கிழக்கில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவரின் வீட்டுக்கான அடிக்கல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் குறித்த பயனாளியின் குடும்பத்தினரால் நடுகை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மீசாலை வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெற்ற பிரதான நிகழ்வில் பயனாளிகளுக்கான வீட்டு மானிய காசோலைகள் ஜனாதிபதி முன்னிலையில் வழங்கி வைக்கப்பட்டது. நீண்ட காலமாக தற்காலிகமாக வசிப்பிடங்களில் வாழ்ந்து வரும் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கிலும் அவர்களுக்கு பாதுகாப்பானதொரு எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கிலும் இவ்வீட்டு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வீடமைப்பு அமைச்சர் கலாநிதி HM சுசில் ரணசிங்க, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜே ரஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா, இளங்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். විශාල කාලයක් ගත වෙලා තිබුණත් එම නිවාස මුළුමනින්ම සාදලා තම අවසන් කරලා නැහැ. நாங்கள் இன்றைய தினத்திலே ஆரம்பிப்பது
யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய வீட்டு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் அந்த திட்டம். உங்களுக்கு தெரியும், யுத்தம் ஆரம்பித்து பல வருடங்கள் கடந்தாலும் இன்னமும் அந்த வீட்டு திட்டங்கள் செய்து முடிக்கவில்லை. ஆகவே அந்த பூர்த்தியாகாத அந்த திட்டத்தை தான் நாங்கள் பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். මම දන්නවා මේ යාපන දිස්ත්‍රික්කේ ජීවත් වෙන බොහෝ ජනතාව යුද්ධ කාලෙත් අවතැන් වෙලා හිටියා. දැන් යුද්ධෙන් පස්සෙත් අවතැන් වෙලා ඉන්නවා. எனக்கு தெரியும், இந்த யாழ் மாவட்ட மக்கள், இந்த வடமாகாண மக்கள் யுத்த காலத்திலும் நீங்கள் இடம்பெயர்ந்திருந்தீர்கள். யுத்தத்திற்கு பிறகும் இடம்பெயர்ந்து முகாம்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள். දීර්ඝ කාලයක් තමන්ගේම නිවසක් නැතුව තමන්ටම තැනක් නැතුව පවුලක් ජීවත් වීම ඒ තරම් යුක්ති සහගත දෙයක් නොවේ. நீண்ட காலமாக அந்த ஒரு வீடு இல்லாமல், தனக்கே ஒரு உரிய இடம் ஒன்று இல்லாமல் தொடர்ச்சியாக வாழ்வது இலகுவான காரியம் அல்ல. එනිසා අපේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව අපේ කාලය ඇතුළත යුද්ධෙන් අවතැන් වී සිටින සීළු ජනතාවගේ නිවාස ප්‍රශ්නය අපි විසඳනවා. ஆகவே எமது எதிர்பார்ப்பு, இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுடைய வீட்டு வசதிகளையும் எமது ஆட்சியின் கீழ் செய்து கொடுப்பதுதான் எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. මම දන්නවා මේ ප්‍රදේශවල ඉන්න ජනතාව විශාල බලාපොරොත්තුවකින් සහ අපේක්ෂාවකින් අපේ ආණ්ඩුව හදන්න දායකත්වය සැපෙව්වා. எங்களுக்கு தெரியும், இந்த பகுதியிலே மக்கள் பெரியதொரு எதிர்பார்ப்புடன் எமது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் முன் வந்தீர்கள். සැලකිය යුතු ප්‍රමාණයකට සාමාන්‍යයෙන් තිබුණ මේ පළාත්වල තියෙන ආණ්ඩුවත් එක්ක විරුද්ධ, තියෙන ආණ්ඩුවත් එක්ක එකඟ නොවන මතවාදයක් තමයි දීර්ඝ කාලයක් තිස්සේ තිබ්බේ. எங்களுக்கு தெரியும், நீண்ட நாட்களாக இந்த பகுதியிலே இருந்த அரசியல் என்பது அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்லும், எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருந்த அரசியல் தான் இந்த பகுதியிலே கணிசமான அளவு காணப்பட்டது. මොකද ඒක වැරදි නෑ. அது தவறில்லை. ආණ්ඩුව ජාතිවාදයේ පෝෂණය කරනවා නම්, அரசாங்கம் இனவாதத்தை ආණ්ඩුව போஷிப்பதானால், ජනතාවගේ දේපොළ හොරකම් කරනවා නම්, அரசாங்கம் மக்களுடைய சொத்துக்களை களவெடுப்பதானால், ආණ්ඩුව පොදු ජනතාව ගැන කල්පනා කරන්නේ නැත්නම්, அரசாங்கம் பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல் இருப்பதானால், ආණ්ඩුව ඒ අය ගැන විතරක් නම් කල්පනා කරන්නේ, அரசாங்கம் தம்மை பற்றி மட்டுமே சிந்திப்பதானால், ජනතාව සහ ආණ්ඩුව ඈත්වීම වළක්වන්න බෑ. அரசாங்கமும் பொதுமக்களும் விலகுவதை நாங்கள் எங்களுக்கு தடுக்க இயலாது. ඇයි ඒවා ජනතාවට විරුද්ධ ආණ්ඩු? ஏனென்றால் அவை அனைத்துமே அரசாங்கத்துக்கு எதிரான அரசாங்கங்களாகத்தான் காணப்பட்டன. ගැටුම් හදන ආණ්ඩු. முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அரசாங்கங்கள், තමන් සහ තමන්ගේ පවුලේ වෙනුවෙන් විතරක් හදාගන්න ආණ්ඩු. தங்களையும் தமது குடும்பத்தை பற்றியும் சிந்திக்கும் அரசாங்கங்கள். හැබැයි ලංකාවේ පළමු වතාවට ආණ්ඩුවක් හැදලා තිබෙනවා මේ රටේ පොදු ජනතාවගේ ආණ්ඩුව. ஆகவே இலங்கை வரலாற்றிலே முதற் தடவையாக ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய ஒரு அரசாங்கம் அமைத்திருக்கின்றது. මා දන්නවා මැතිවරණයන්හිදී ජනතාව තුළ විශේෂම උතුරේ ජනතාව තුළ අපි පිළිබඳ යම් කුකුසක් දෙගිඩියාවක් සැකයක් තියෙන්නේ නැති. விசேடமாக கடந்த காலங்களிலே அரசியல் எடுத்துக்கொண்டால் இங்கு வாழும் மக்கள் மத்தியிலே எமது கட்சி தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் காணப்பட்டிருக்கின்றன. අපි බලයට ගේන ඡන්දෙ දුන්නත් යම් සැකයෙන් යුතුව ඡන්දෙ දෙන්නේ නැති. எம்மை ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு வாக்களித்தாலும் ஒரு சந்தேகத்தில் வாக்களித்திருப்பீர்கள். දැන් අපේ ආණ්ඩුව අදලා අවුරුද්දකට ටිකක් වැඩි කාලයක් ගත වෙලා තියෙනවා. இன்று அரசாங்கத்தை அமைத்து ஒரு வருடத்திற்கு சற்று அதிகமாக இருக்கின்றது. තවත් සැකයක් තියෙනවද? இன்னும் அந்த சந்தேகம் இருக்கா? අද පළමු වතාවට යාපනයේ ඔබ විශ්වාස කරන ආණ්ඩුවක් රටේ හැදිලා තියෙනවා. இன்று முதற் தடவையாக அந்த அரசாங்கங்களை நம்பும் வடமாகாண மக்களின் அந்த நம்பிக்கையுடனான ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. විශ්වාස කරනව නේද? நம்புகிறீர்கள் தானே? විශ්වාස කරනවනේ. நம்புகிறீர்களா? ඔව් අපි එකක් ඔබට කියන්නම්. ஒன்றை நான் கூற விரும்புகிறேன். පළමු කොටම අපි පහළ අමාරුවෙන් ජීවත් වෙන ජනතාවගේ ජීවිතය අපි සුවපත් කරන්න ඕන. முதலாவதாக நாங்கள் ஆக கீழ் மட்டத்தில் இருக்கும் வறுமைக்குட்பட்ட மக்களுடைய அந்த வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். ඒ නිසා ආණ්ඩුවක් ලෙස කළ හැකි හැමදේම අපි කරනවා. ஆகவே அரசாங்கம் என்ற அடிப்படையிலே செய்யக்கூடிய அனைத்தையுமே அவர்களுக்காக செய்வோம். ගෙයක් නැති කෙනෙකුට ගෙයක් ලබා දීමට අපි කටයුතු කරන්නම්. ஒரு வீடு இல்லாதவருக்கு ஒரு வீட்டை வழங்குவோம். දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක් දෙන්න ඕන. ඒ සඳහා වැඩිම මුදල් ප්‍රමාණයක් මේ සැරේ අපි අයවැය ඉලක්කයෙන් වෙන් කරලා තිබෙනවා. பிள்ளைகளுக்கு சிறப்பான கல்வி உரிமையை கொடுக்க வேண்டும். ஆகவே
ஒரு வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கக்கூடிய அதிகூடிய நிதியை கல்விக்காக நாங்கள் இந்த முறை ஒதுக்கி இருக்கின்றோம். හොඳ ආදායම් මාර්ගයක් හදන්න ඕන. சிறந்த ஒரு வருமான வழியை நாங்கள் ஏற்படுத்தணும். විශේෂයෙන් ගත්තොත් කෘෂි කර්මාන්තය, விசேடமாக விவசாயத்துறை, පොල් කර්මාන්තය, தென்னை பயிர்ச்செய்கை, දීවර කර්මාන්තය, கடற்தொழில் துறை, සහ කුඩා කුඩා සුළු කර්මාන්ත சிறு சிறு கைத்தொழில்களை මේ ප්‍රදේශවල ජනතාවගේ ප්‍රධාන ජීවනෝපාය බවට පත් වෙලා තිබෙනවා. இந்த பகுதியிலே வாழும் மக்களுடைய வாழ்வாதாரங்களாக இருக்கின்றன. අපේ ආණ්ඩුවේ අපේක්ෂාව හැම කර්මාන්තයකටම සහාය දීලා எமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு அந்த அனைத்து துறைகளுக்கும் உதவிகள் ජනතාවගේ வழங்கி ජීවිතේ මේට වඩා උසස් කරන්න. உங்களுடைய வாழ்க்கை இதை விட ஒரு மேல் மட்டத்துக்கு எடுப்பதாகும். ඒ වෙනුවෙන් වැඩ කරන ආණ්ඩුවක්. அவற்றுக்காக வேலை செய்யும் ஒரு அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි අපිට අවශ්‍යයි. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தேவை දීර්ඝ කාලයක්. நீண்ட நாட்களாக මගේ ජීවිතයෙන් වැඩි කාලයක් ගත්තොත් எனது வாழ்க்கையின் கணிசமான ஒரு பங்கை எடுத்தால் යුද්ධයක් යටතේ අපි ජීවත් වුණා. ஒரு யுத்தத்தில் கீழ்தான் நாங்கள் வாழ்ந்தோம். ගැටුම් ඇතුව ජීවත් වුණා. முரண்பாடுகளுடன் வாழ்ந்தோம். සැකයෙන් ජීවත් වුණා. சந்தேகத்தினுடன் வாழ்ந்தோம். වෛර කරමින් ජීවත් වුණා. வைராக்கியத்துடன் வாழ்ந்தோம். එහෙම තිබුණානේ. அப்படி இருந்ததுதானே දෙමළ ජනතාව කෙරෙහි தமிழ் மக்கள் மீது සිංහල ජාතිවාදී කණ්ඩායම් සැකයෙන් බලනවා. சிங்கள இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். සිංහල ජනතාව කෙරෙහි சிங்கள மக்களை දෙමළ ජාතිවාදී කණ්ඩායම් සැකයෙන් බලනවා. தமிழ் இனவாதிகள் சந்தேகத்துடன் பார்த்தார். දීර්ඝ කාලයක් ගැටුමක් තිබුණා. நீண்ட நாட்களான முரண்பாடு ඒ இருந்தது. ගැටුමෙන් අපි කාටවත් ප්‍රතිඵල ලැබුණේ නැහැ. அந்த முரண்பாட்டில் நாங்கள் யாருக்குமே நல்லது கிடைக்கவில்லை. මොනවද ඒ ගැටුමෙන් අපිට ඉතුරුනේ? அந்த முருகல் நிலையிலே, அந்த யுத்தத்திலே எங்களுக்கு என்ன மிஞ்சியது? නිවාස හිමුණු පවුල්, வீடுகள் இல்லாத குடும்பங்கள், අම්මා තාත්තා හිමුණු දරුවන්, பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், ආර්ථිකයෙන් මුළුමනින්ම කඩාවැටිලා, பொருளாதாரம் முற்றாகவே சரிவடைந்து, ඥාතීන් මිතුරන් අහිමි වෙලා, உற்றார் உறவினர்களை இழந்த, උතුරේ දකුණේ දෙකේම வடக்கிலும் தெற்கிலும் இரண்டு මේ பகுதிகளிலும் ව්‍යසනයේ ගොදුරු බවට පත් වුණා. இந்த யுத்தத்தில் அல்லது இந்த பாதிப்பிலே பாதிக்கப்பட்ட மக்கள் தான் மிஞ்சினார்கள். ඒ මුළු විනාශයේ පිටිපස්සෙම තිබුණේ அந்த அழிவுகளின் பின்னால் இருந்தது දේශපාලනය. அரசியல் தான் இருந்தது. බලය ලබා ගැනීම. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் தேவை. බලය ලබා ගැනීම වෙනුවෙන් සිංහල ජනතාව උසිගන්නනවා. அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக சிங்கள மக்களை உசுப்பேத்தினார்கள். බලය ලබා ගැනීම වෙනුවෙන් දෙමළ ජනතාව උසිගන්නනවා. பதவிக்காக தமிழ் மக்களை உசுப்பேத்தினார்கள். මේම ජාතිවාදී දේශපාලනයක් තිබුණා. இவ்வாறு இனவாத அரசியல் தான் காணப்பட்டது. අදත් තනින් තන இன்றும் சில இடங்களிலே එක්ක පුරාවස්තුවක් කේන්ද්‍ර කරගෙන, ஒரு தொல்பொருள் அந்த நிலையத்தை மையமாக வைத்து, එක්ක ආගමික ස්ථානයක් කේන්ද්‍ර කරගෙන அல்லது ஒரு மதஸ்தானத்தை மையமாக வைத்து මේ ජාතිවාදී ගැටුමස් අවුලන්න උත්සාහ කරනවා. இந்த இனவாத முருகல் நிலையை ஏற்படுத்த மீண்டும் முயற்சிக்கிறார்கள். මම ඔබලට එක සහතිකයක් දෙන්නම්. நான் ஒரு உறுதியை உங்களுக்கு வழங்குகிறேன். යලි අපේ රටේ மீண்டும் எமது நாட்டிலே උතුරේද வடக்கிலோ, දකුණේද தெற்கிலோ, නැගෙනහිරද கிழக்கிலோ, කවර ප්‍රදේශකවත් எந்த ஒரு பகுதியிலுமே සිංහල වේවා, சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், මුස්ලිම් වේවා, முஸ்லிமாக இருக்கட்டும், කිසිදු ජාතිවාදයකට අපි ඉඩ නොදෙන බව මම සහතික කරනවා. எந்த ஒரு இனவாதத்துக்கும் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று கூற விரும்புகின்றோம். අපිට අවශ්‍ය මොන වගේ රටක්ද? எங்களுக்கு எவ்வாறான ஒரு நாடு தேவை? திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் பலாங்குட கசப்பு தேரர் சுகவீனம் தொடர்பில் ஆராய்வதற்காக முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச சென்றுள்ளார். கசப்பு தேரர் நேற்று முன்தினம் முன்னெடுத்து வந்த உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று மாலை கைவிட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இச்சந்தர்ப்பத்தில் இன்று திருகோணமலை சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளார். மேலும் அவரை பார்ப்பதற்காக சீலரத்ன தேரரும் திருகோணமலை சென்றுள்ளார். திருகோணமலை டொக்கியாட் கடற்கரை பகுதியில் அனுமதியின்றி சட்டவிரோத கட்டுமானங்களை மேற்கொண்டமை மற்றும் புத்தர் சிலையை வைத்து அமைதியற்ற சூழலை உருவாக்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் 11 பேருக்கு எதிராக துறைமுக போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான விசாரணையின் போது பலாங்குட கசப்ப தேரர் உட்பட 4 பிக்குகளும் 5 சிவிலியன்களுமாக மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உற்சாகமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபடும் காணொலியொன்று வெளியாகியுள்ளது. வடக்கு மாகாண தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளார். குறித்த நிகழ்வுக்காக சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கட்டை காட்சிட்டையுடன் நடைபயிற்சியில் ஈடுபடும் காணொலியொன்று தற்போது வெளியாகியுள்ளது. உற்சாகமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி அங்கிருந்தவர்களுக்கு கைகாட்டிய வண்ணம் நடந்து செல்கின்றார்.
கடந்த வருடம் 29/11/2025 அன்று வெள்ள அனர்த்தம் காரணமாக மக்கள் தங்க வைக்கப்பட்ட பரந்த நீந்தமகா வித்தியாலய இடைத்தங்கள் முகாமில் உள்ள மக்களுக்கு சுகாதார பரிசோதகரின் அனுமதியின்றி உணவு வழங்க முற்பட்ட போது அதனை தடுத்த கிராம சேவையாளர் மீது தாக்கியதாக தெரிவித்த கிராம சேவையாளரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கமைய குறித்த சம்பவத்தை போலீசார் 2/12/2025 அன்று நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருந்தனர். அதன்போது வழக்கு 28/9/2025 அன்று தவணையிடப்பட்டிருந்தது. குறித்த வழக்கினை நகர்த்தல் பத்திரன் மூலம் மீண்டும் 16/12/2025 அன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அடுத்த வழக்கு 16/1/2026 இன்று தவணையிடப்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் குறித்த வழக்கு இன்று பதில் நீதவான் எஸ். சிவபால சுப்பிரமணிய முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கிராம சேவையாளர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகாத நிலையில் அவர் சார்பாக சட்டத்திரணி ஒருவர் ஆஜராகிய நிலையில் குறித்த சட்டத்திரணி குறித்த வழக்குக்காக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் போலீஸ் பிணையில் சென்றிருந்தார் எனவும் இன்றைய தினம் ஜனாதிபதி நிகழ்வில் கலந்து கொள்வதனால் வர முடியவில்லை என தெரிவித்திருந்தார். கிராம சேவையாளர் சார்பாக ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் போலீஸ் பிணையில் சென்றதால் குறித்த தவணையில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டியது கடமை எனவும் ஆஜராகாது சட்டத்திரணி அனுப்புவது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயற்பாடு என பதில் நீதவானின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். இதன்போது எதிர்வரும் 20/1/2026 அன்று வழக்கு தவணையிடப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை மன்றில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் போலீசாருக்கு தெரிவித்தார். தியாகராஜா கலைரூபன் என்கின்ற கிராம சேவையாளருக்கு இந்த இடர் வந்த வேளையிலே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தாக்கியதான ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் அந்த முறைப்பாட்டு சம்பந்தமான தகவலை மன்றுக்கு முற்படுத்தி இருந்தார்கள். சென்ற தடவை நான் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த சந்தேக நபரை கைது செய்து முற்படுத்துவதற்கு போலீசார் கால அவகாசம் கேட்டு இந்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் நேரம் கேட்டிருந்தார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கண்டுபிடிப்பதற்கும் கைது செய்வதற்கும் அவ்வளவு காலம் தேவையில்லை என்பதை நான் சுட்டிக்காட்டின பிறகு இன்றைய தினம் அதற்கென்று குறிக்கப்பட்டிருந்தது. இன்று நீதிமன்றத்துக்கு நாங்கள் முன்னரே குறிக்கப்பட்ட திகதி இன்று நீதிமன்றத்துக்கு வந்தபோது சந்தேக நபரான இளங்குமரன் அவர்கள் நீதிமன்றத்திலே சமூகமாய் இருக்கவில்லை. ஆகவே அவருக்கு எதிராக பிடிபிராந்து கொடுக்குமாறு நாங்கள் மன்றத்திலே விண்ணப்பம் செய்தோம். போலீசார் மன்றுக்கு அறிவித்த தகவல் என்னவென்றால், இந்த இடைப்பட்ட காலத்திலே திரு இளங்குமரன் போலீஸுக்கு வந்து போலீஸிலே ஒரு வாக்குமூலத்தையும் பதிவு செய்து போலீஸ் பிணையிலே செல்வதற்கு தாங்கள் அனுமதித்திருக்கிறார்கள் என்று போலீசார் சொன்னார்கள். அப்படி அவரை போலீஸ் பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது நீதிமன்ற திகதி ஜனவரி 16 என்பதை அவருக்கு தெளிவாக தாங்கள் சொல்லி இருப்பதாகவும் மன்றுக்கு அறிவித்தார்கள். ஆகவே இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய திகதி பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது, அது நீதிமன்ற பிணையாக இருக்கலாம், போலீஸ் பிணையாக இருக்கலாம், பிணையிலே செல்ல அனுமதிக்கிற போது பிரதானமான அதற்கான நிபந்தனை அடுத்த திகதி நீதிமன்றத்திலே சமூகமாக இருப்பேன் என்பது மட்டும்தான். ஆகவே அந்த ஒரு நிபந்தனை, நீதிமன்றத்திலே 16 சமூகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிபந்தனையை மீறி இதை நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயலாக கூட கருதலாம். அவர் நீதிமன்றத்துக்கு வராமல் இருந்த காரணத்தினாலே சாதாரணமாக எந்த நபருக்கும் எதிராக செய்யப்படுகிற ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான் பிடிபிராந்து வழங்குவது. ஆகவே சட்டம் சகலருக்கும் சமன் என்று சொல்லுகிற இந்த ஆட்சியிலே சட்டம் சகலருக்கும் சமனாக பிரயோகப்படுத்தப்பட வேண்டும். ஆகையினாலே இன்றைக்கு மன்றுக்கு வர வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அதற்காக பிணை வழங்கப்பட்ட நிலையிலும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நீதிமன்றத்துக்கு வராத காரணத்தினாலே அவருக்கு எதிராக நாங்கள் பிடிபிராந்து கோரியிருக்கிறோம். ஒரு குறுகிய திகதியை தருமாறு இன்றைக்கு நீதவான் விடுமுறையிலே நிற்கிற காரணத்தினாலே அவர் சார்பாக அந்த கடமைகளை பொறுப்பேற்று நடக்கிற சிரேஷ்ட சட்டத்தரணி அவர்கள் ஒரு குறுகிய தினத்தை தருமாறு கேட்டார். வருகிற வாரம் 20 செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கு மன்றிலே கூப்பிடப்பட இருக்கிறது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் ஆ ஆகிய கிராம சபை பிரிவுகளிலும் கோம்பாவில் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட திம்பிலி என்ற பகுதியில் உள்ள காணியிலிருந்து காணிகளுக்குரிய மக்களை வெளியேறுமாறு வலியுறுத்தி புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தால் பல காணிகளுக்கு முன்பாக அறிவித்தல்கள் ஒட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக மக்கள் குடியிருக்கின்ற காணிகள் மற்றும் மக்களால் உப உணவு பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் காணிகள் உட்பட 62 பேருடைய காணிகளுக்கு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தால் இந்த அறிவித்தல்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு அப்பகுதி மக்களால் தெரியப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ரவிகரன் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களிடம் கள நிலைமை தொடர்பில் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பிரதேச செயலகத்தால் குறிப்பிடப்பட்ட சிக்கலுக்குரிய காணிகளையும் ரவிகரன் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார். மேலும் இப்பிரச்சினை தொடர்பாக மக்களிடமிருந்து எழுத்து மூலமான கோரிக்கை கடிதத்தை பெற்றுக் கொண்ட ரவிகரன் இந்த பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் எனவும் அப்போது மக்களிடம் தெரிவித்திருந்தார். இலங்கையில் அமெரிக்க தூதுவராக கடந்த 4 ஆண்டுகள் பணியாற்றியுமே ஒரு பெருமை மிகு அனுபவமாக இருந்ததாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங் தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து புறப்பட தயாராகும் நிலையில் தனது பதவி காலத்தில் அமெரிக்க இலங்கை உறவுகளை முன்னேற்றுவதற்கு தன்னை பின்தொடர்ந்து ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றியை தெரிவித்தார். இந்த கருத்துக்களை அவர் தனது அதிகாரப்பூர்வ டுவிட்டர் கணக்கு மூலம் வெளியிட்ட பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தனது பணிக்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட ஒத்துழைப்பு மற்றும் ஈடுபாடுகளுக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துள்ள யூலி சங் இலங்கையுடன் அமெரிக்காவின் உறவு தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க தூதுவராக ஜோலி சங் பணியாற்றிய காலப்பகுதியில் பொருளாதாரம், மனிதாபிமான உதவிகள், ஜனநாயக மதிப்பீடுகள் மற்றும் மக்களிடையான தொடர்புகள் உள்ளிட்ட பல துறைகளில் அமெரிக்கா இலங்கை உறவுகள் குறிப்பிடத்தக்க அளவில் வலுப்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை கட்டியெழுப்பும் பயணத்தின் போது எத்தடைவரினும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து இலக்கை நோக்கி பயணிப்போம் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம், வேலணை மற்றும் மானிப்பாய் பகுதிகளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்புடன் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் கூறியவை வருமாறு: இலங்கையில் டிட்வா புயலால் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சிலர் காணாமல் போனார்கள். அது மட்டுமல்ல, முழு நாடும் ஸ்தம்பிதம் அடைந்தது. பொருளாதார ரீதியில் பெரும் அழிவுகள் ஏற்பட்டன. இவ்வாறு பேரழிவு ஏற்பட்டிருந்த நிலையிலும் சிலர் அரசியல் நடத்துவதற்கே முற்பட்டனர். இலங்கையால் இனி மீண்டெழ முடியாது, இந்த அரசாங்கத்தால் அப்பணியை செய்ய முடியாது என கோஷம் எழுப்பினர். அரசாங்க இயந்திரம் கூட மந்த கதியிலேயே இயங்குகின்றது. எனவே மீண்டெழுவது சாத்தியமில்லாத விடயம் எனவும் கருத்துக்களை பரப்பினர். ஆனால் நமது நாட்டு அரசாங்க ஊழியர்களும் மக்களும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டி எழுப்ப முன்வந்தனர். முழு நாடும் ஒன்றிணைந்து உதவி திட்டங்களை முன்னெடுத்தது. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களும் நேசக்கரம் நீட்டினார்கள். உலக நாடுகளும் துணை நிற்கின்றன. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதற்காகவே நாம் பிரார்த்திக்கின்றோம். ஆனால் தை பிறந்தாலும் மக்களுக்கு வழி பிறக்க கூடாது என சில அரசியல்வாதிகள் சிந்திக்கின்றனர். இது எப்படி இருந்தாலும் தை பிறப்பதையும் இந்த நாட்டுக்கு வழி பிறப்பதையும் எந்த அரசியல்வாதிகளாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் தோற்கடிக்கப்படும். இலங்கையில் வாழும் அனைத்தின மக்களும் ஒன்றிணையும் பட்சத்திலேயே மீட்சி என்பது சாத்தியம். பிரிந்து நின்று எதையும் சாதிக்க முடியாது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார்.